ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா கேசிஎல் கரண்ட்டை பற்றி இப்போ படித்தோமா. இப்போ இந்த சாப்டரில் வோல்டேஜ் வந்து எப்படி ஒரு க்ளோஸ் சர்க்யூட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? கேவிஎல்னா சர்க்யூட் அனலைசிஸில் ரொம்ப முக்கியமான லா. சரியா? இது வந்து மெஷ் அனலைசிஸ், லூப் அனலைசிஸ், தெவினியன்ஸ், நார்ட்ரான், பவர் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம் போல் பல டாபிக்ஸில் கேவிஎல் தான் பேசிக்கே. இப்போ கேவிஎல் என்னென்னா ஒரு க்ளோஸ்டு லூப்பில் அந்த இருக்கிற அதில் போகிற வோல்டேஜ் ரைஸும் அல்ஜிப்ராக் சம்மும் மற்றும் வோல்டேஜ் ட்ராப்போட அல்ஜிப்ரிக் சம்மும் ஈக்குவல் டு 0. புரியுதா? இப்போது சம்மேஷன் ஆஃப் வோல்டேஜ் ஈக்குவல் டு 0. ஒரு க்ளோஸ் லூப்பில் வோல்டேஜ் ரைஸு அதோட சம்மும் அதே மாதிரி இப்போ வந்து அதோட அந்த க்ளோஸ் லூப்பில் வோல்டேஜ் ட்ராப்போட சம்மம் இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0 கிடைக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு க்ளோஸ் லூப்பில் முழுவதும் சுற்றி வந்தால் மொத்த வோல்டேஜ் ரைஸ் ஈக்குவல் டு மொத்த வோல்டேஜ் ட்ராப். புரியுதா? அது அங்கே நம்ம கேசியில் என்ன பார்த்தோன்னா சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட்கோயிங் கரண்ட். அதே மாதிரி இங்கேயும் சொல்லியிருக்காங்க ஒரு க்ளோஸ் லூப்பில் உன்னோட வோல்டேஜ் ட்ராப்லாம் நீ ப்ளஸ் பண்ணி வச்சுருந்த இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி அதே க்ளோஸ் லூப்பில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப்லாம் நீ ப்ளஸ் பண்ணி வச்சுருந்தா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அதுவே ரெண்டையும் நீ ப்ளஸ் பண்ணையோ மைனஸ் பண்ணாலும் உனக்கு என்ன கிடைக்கணும்னா 0 வரணும். அதுதான் கேவிஎல்லான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒய் கேவிஎல் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்னா கேவிஎல்லா வந்து எதை பேஸ் பண்ணினா லா ஆஃப் அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அதை தான் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. எனர்ஜி வந்து நம்மளால் உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆனால் ஒரு பேட்டரியிலேருந்து நம்ம வந்து எனர்ஜி வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெசிஸ்டர் அது வந்து ரெசிஸ்டர் லோட்ஸ்க்கு வந்து ட்ராப் ஆகுது. இந்த பேட்டரி நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த பேட்டரியில் இருக்க எனர்ஜி தானே ரெசிஸ்டருக்கும் லோடுக்கும் ட்ராப் ஆகும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் டேங்க். இப்போ வந்து வாட்டர் பம்புலேருந்து பைப் மூலமாக ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகி டேங்க்கு தண்ணி போகுது. இப்போ பாருங்கள், பம்ப் வந்து தண்ணீருக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கா, பைப்பில் என்ன ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் காரணமாக ப்ரெஷர் குறையுது. ஸோ ப்ரெஷர் கெயின்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் லாஸ். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்லேயும் அதே பிரின்சிபல் தான் ஒர்க் ஆகுது. பம்பில் தண்ணிக்கு ப்ரெஷர் கொடுக்கும், பைப்பில் ஃப்ரிக்ஷன் உருவாகுது. காரணமாக அந்த பைப்பில் வந்து ஃப்ரிக்ஷன் காரணமாக ப்ரெஷர் குறையுது. ஸோ கடைசி என்ன ஆன்சராக நம்மளுக்கு என்ன வேணும்னா ப்ரெஷர் கெயின் ஆகுது ஈக்குவல் டு ப்ரெஷர் லாஸ். ரெண்டும் சேமாக இருக்கும். அதே பிரின்சிபல் தான் ஒர்க் ஆகுது. அப்புறம் வந்து லூப். இப்போ பாரு ஒரு ஸ்ட்ரைட் பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து அதே பாயிண்ட்டுக்கு திரும்ப வர்றது தான் க்ளோஸ்டு லூப்புன்னு சொல்லுவாங்க. இப்போது அதான் ஒரு க்ளோஸ்டு லூப்னால் ஒரு க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 12 வோல்ட் கரண்ட் போகுது. அதில் 2 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க, R1 R2. அந்த கரண்ட் வந்து திரும்பவும் அதே ஆரம்பித்த இடத்துலேருந்து திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு தான் திரும்பி வரும். இதுதான் க்ளோஸ்டு பார்த்து. இப்போ வந்து வோல்டேஜ் ரைஸ் அண்ட் வோல்டேஜ் ட்ராப் பார்க்கலாம். பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு பாசிட்டிவ், இப்போ ப்ளஸ் மைனஸ் ரெண்டுனா இருக்குமா. இப்போ வந்து மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கு கரண்ட் மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகும். அதான் சொல்லியிருக்காங்க. 12 வோல்ட். இதுவே வோல்டேஜ் ட்ராப்னா கரண்ட் ரெசிஸ்டர் வழியாக செல்லும்போது வோல்டேஜ் வந்து குறையும். அந்த கரண்ட் வந்து இப்போ வந்து அந்த கூடுற கரண்ட் இப்போ ரெசிஸ்டர் மூலமாக லோடுக்கோ உள்ள அடிஷ்னலாக எதாவது ஆட் பண்ணியிருக்க ரெசிஸ்டருக்கோ கெப்பாசிட்டருக்கோ கரண்ட் வந்து மூவ் ஆகுறப்போ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ சைன் கன்வென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ரூல் ஒன்று, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் தான் போகணும். இன்னொன்று வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகிறது. பாசிட்டிவ் அதாவது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போச்சுன்னா கரண்ட் வந்து என்ன ஆகும், ரைஸ் ஆகும். இதுவே பேட்டரியில் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போச்சுன்னா நெகட்டிவ், அது வந்து வோல்டேஜ் ட்ராப் மாதிரி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ரெசிஸ்டர்னால் கரண்ட் டைரெக்ஷனில் ட்ராவல் செய்யுது. இப்போ பாருங்கள், இப்போ வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் ஈக்குவல் டு I மைனஸ் IR வோல்டேஜ் ட்ராப்பு. அதான் சொன்னால் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போச்சுன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். அப்போ வோல்டேஜ் ஈக்குவல் டு மைனஸ் IR நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போது கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் செய்யுது. எதுனா வோல்டேஜ் ஆப்போசிட் டைரெக்ஷனாக மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸு, அப்புறம் வோல்டேஜ் ஈக்குவல் டு ப்ளஸ் IRன்னு எடுத்துக்கணும். இதான் வந்து வோல்டேஜ் ரைஸு. வோல்டேஜ் ட்ராப்பும் வோல்டேஜ் ரைஸும் ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து கரண்ட் வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போச்சுன்னா அது வந்து வோல்டேஜ் ட்ராப். அப்போ V ஈக்குவல் டு மைனஸ் IR நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். இதுவே கரண்ட் வந்து அதாவது வோல்டேஜ் வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு
சாரி மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கு போச்சுன்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் ரைஸ் ஆகுது. ஸோ இது வந்து வோல்டேஜ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஐஆர்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ப்ளஸ் 12 வோல்ட்லேருந்து 4 ஓம்க்கு கரண்ட் போகுது. ஸோ ஐ ஈக்குவல் டு வி ஈக்குவல் டு வி ஈக்குவல் டு ஐ இன்டார் ஃபார்முலா யூஸ் பண்ணி 3 ஆம்ஸ் கரண்ட்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இல்லைன்னா இதுக்கு வந்து வேறு லூப் மெத்தடுங்கிறதுனால உள்ள என்னென்ன கரண்ட் ஐ ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து கரண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். வோல்டேஜ் அதாவது கரண்ட் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ 12 வோல்ட் வந்து 12 வோல்ட் கரண்ட் வந்து 2 ஓமுக்கும் 3 ஓமுக்கும் ஷேர் ஆகுது. ஸோ ரெசிஸ்டர் வந்து உள்ளே வந்து சீரீஸில் இருக்கறனால 2 + 3 எடுத்தால் 5 ஓம்ஸ். ஸோ கரண்ட் ஐ ஈக்குவல் டு 25/4 ஆம்ஸ் கரண்ட் போகுது. வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் டூ வோல்டேஜுக்கு. இப்போது நம்மளுக்கு வந்து 2 வோல்டேஜ். இப்போ வந்து நம்ம வந்து ஐ வந்து 4ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2க்குன்னா 4 × 2 8 வோல்ட் அந்த வோல்டேஜ் ட்ராப்பு. ஓகேவா? வோல்டேஜ் அக்ராஸ் 3னா 2 கரண்ட் 4 × 3 வந்து 12. ஸோ அப்ளை கேவிஎல் அதாவது சமேஷன் ஆஃப் V = 0 அந்த ஃபார்முலாவில். இப்போ ஓவராலாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது 20 = அந்த சைடு நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் 12 + 8. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக வந்து 20. ஸோ சமேஷன் ஆஃப் V = 0. இந்த சைடு லெஃப்ட்டு கொண்டு வந்தீங்கன்னா 20 - 20 = 0. அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேர்ட் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. +24 வோல்ட்டு 4 ஓமு 8 ஓமு. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து மொத்தம் எவ்வளோ 8 4 12 ஓம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து கரண்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ கரண்ட் கண்டுபிடிச்சிட்டு வோல்டேஜ் அக்ராஸ் 4 ஓம்க்கு எவ்வளோனா 4 × 2 8 வோல்ட்டு. அப்புறம் 8க்கு எவ்வளோ போகுதுன்னா 2 × 8 16. ஸோ 24 = 8 + 16 எவ்வளோ வரும் 24. ஸோ 24 × 24. ஸோ சமேஷன் ஆஃப் V = 0 கிடச்சிரும். ஸோ கேவிஎல் ஈக்குவேஷன் ஒரு லூப்பில் வந்து கேவிஎல் பேட்டரியிலேருந்து R1லேருந்து R2க்கு போகுது R3 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷன் கேவிஎல் எப்படி அந்த லூப்பில் அப்ளை பண்ணுவாங்கன்னா V = IR1 + IR2 + IR3 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லையா V மொத்தமாக இந்த சைடு லெஃப்ட்டு கொண்டு வந்தீங்கன்னா V - IR1 - IR2 - IR3 = 0 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ V = ஐயை காமன் எடுத்தோம்னா R1 + R2 + R3 அதே ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ 2னா நம்ம அக்ராஸ் அந்த 2னா நம்ம வந்து அந்த மாதிரி ஃபைன் பண்ணோம் ப்ளஸ் பண்ணோம். 3ஆக இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ KCL KVL அதோட காமனான ஒரு ஸ்கெடியூல் பார்க்கலாம். KCL KVL. KCL வந்து எதை பேஸ் பண்ணுது KCL. ஸோ கரண்ட் லா KCL இருக்கா. KVLனா வோல்டேஜ் லா. இது வந்து KCL வந்து அப்ளைட் டு நோடு, இங்கே அப்ளைட் இன் லூப்பு. இது வந்து சார்ஜ் கன்வர்சேஷன் KCL. KVL வந்து எனர்ஜி கன்வர்சேஷன். Summation of I = 0, summation of V = 0. Used in nodal analysis, used in mesh analysis. இப்போ எங்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன் KVL பயன்படுத்துகிறாங்கன்னா மெஷ் அனலைசிஸ், லூப் அனலைசிஸ், பவர் சிஸ்டம், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், தெவெனியன்ஸ், நார்ட்ரான்ஸ், அப்புறம் AC சர்க்கியூட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமானது 1 மார்க் கொஸ்டின் வந்துட்டோம் TNPSC ரிலேட்டடாக. KVL வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. KVL இஸ் பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. KVL இஸ் அப்ளைட் இன் க்ளோஸ்டு லூப். ஓகேவா? அங்கே வந்து KCL வந்து எங்கே அப்ளை பண்ணுவாங்க நோடில் அப்ளை பண்ணுவாங்க. KVL வந்து க்ளோஸ்டு லூப்பில் அப்ளை பண்ணுவாங்க. அல்ஜிபிரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் இன் எ லூப்பில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0. ஓகேவா? சமேஷன் ஆஃப் V = 0. KVL இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் மெஷ் அனலைசிஸ். லூப் மெத்தடில் ஒரு சர்க்கியூட் இருந்துச்சுன்னா அதாவது ஒரு வோல்டேஜ் வந்து ஒரு சர்க்கியூட் ஒரு லூப்பில் எவ்வளோ வோல்டேஜ் வந்து ரன் ஆகுது ட்ராப் ப்ரைஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அது வந்து அந்த மெத்தட் வந்து மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. மெஷ் அனலைசிஸ் வந்து KVL யூஸ் பண்ணுறாங்க. வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு I × R. V = IR அதை தான் சொல்லியிருக்காங்க. ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் IR. KVL is based on charge energy conversion. KVL is applied to loop. Algebraic sum of voltage around any closed loop 0. KVL voltage loop. KCL current node. KVL Kirchhoff's voltage law applied in closed loop based on conservation of energy. Summation of V = 0. Voltage rise = voltage drop. Foundation of இது வந்து மெஷ் அனலைஸ் தெவெனின் நார்ட்ரான்ஸ் அண்டு மெனி நெட்வொர்க் தியம்ஸ்க்கு இதான் ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம வேறு கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கும் படித்தது ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். அடிஷனல் நீங்கள் எது நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெய்லி 1 மார்க் போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த தடவை நம்ம வந்து ஜாப் வாங்கிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.